நெடுஞ்சாலைத்துறையில இப்ப திடீர்னு பார்த்தா 2000 கோடிக்கு டெண்டர். அந்த நிதி எப்படின்னா வருகின்ற அடுத்த ஆண்டு 2026-27 ஆண்டுக்குள்ள பட்ஜெட்ல முன்கூட்டியே அதுல இருந்து அந்த பட்ஜெட்ல இப்ப எடுக்கிறாங்களாம். எடுத்து இப்ப அவசரமா 2000 கோடி செலவு பண்ணது என்ன அவசரம்? தேர்தல் அறிவிப்புக்கு இன்னொரு 2 வாரம் 3 வாரம் தான் இருக்கு. இப்ப என்ன அவசரம்னா கொள்ளடிக்கிறதுக்கு தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு தான் அவசரமா 2000 கோடிக்கு டெண்டர் விடுறாங்க. உங்களுக்கு டெண்டர் விடுறது அருகதே கிடையாது. டெண்டர் நீங்க விட்டு எப்படி செலக்ட் பண்ணி யாருக்கு கொடுக்க போறீங்க? என்ன அந்த முன் பணம் வரணும். அதுக்காக தான் இந்த தேர்தல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா துறையிலையும் கொள்ளை நடந்துட்டு இருக்குது. நான் அன்னைக்கே பட்டியலிட்டேன். நான் நகராட்சியில 888 கோடி ரூபாய், பொறியாளர்கள் நியமனம் செய்யல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒப்பந்தம் போடுறதுல 2000 கோடி ஊழல், அதாவது பணி இடமாற்றம் டிரான்ஸ்பர்ல 366 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல. அதுவும் எல்லாமே அமலாக்கத்துறையை வச்சிட்டு இருக்காங்க. மணல் கொள்ளையில ஊழல், தாது மணல்ல இருந்து கனிம வள கொள்ளையில ஊழல், டாஸ்மார்க்ல இருந்து டாஸ்மார்க் பாட்டில இருந்து ஊழல், எல்லாமே அன்றாட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல 2000 கோடி ஊழல். எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு. அதில் நிச்சயமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கேள்வி என்ன இருக்கா?